எல்லாருக்கும் காலை வணக்கம் நண்பா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் சம்மஸ்லாம். அதுக்கு முன்னாடி இந்த வாரம் ரால என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரால என்ன நடந்தது? ப்ரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீட் கூட சேர்ந்து ரோமன் ரெயின்ஸை பந்தாடிட்டாங்க. ரோமன் ரெயின்ஸே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குலைஞ்சு போயிட்டார். இதை தவிர்த்து ஜே ஊசோவை பார்லிமெண்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் கூட சேர்ந்துரு, ரோமன்லாம் கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி பேசி தான் கூட சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பார். அண்ட் சிஎம் பாங், குந்தர், இன்னும் பல ரெஸ்லர்ஸோட இந்த வாரம் ரா ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ரொம்பவே நல்லா இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருந்தது. வாங்க இன்றைக்கான ரால என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல சேனலுக்கு வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ரெஸ்லிங் சீல தமிழை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு லைக் பண்ணிக்கோங்க நண்பா. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் அடுத்த நண்பர்கள் உருவாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் தான் ஒரு மிகப்பெரிய தூணே. ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க் ஹோகன் வந்து இறந்து போயிட்டார். ஸ்மாக் டவுனில் மெமோரியல் பண்ண மாதிரி ட்ரிபிள் ஹெச் வாரில் அவருடைய வாய்ஸ் ஓவரில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹல்க் ஹோகனுக்கு இரங்கலை தெரிவிக்கிறாங்க. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மெயின் இவன் ஜே ஊசோ இந்த இடத்துக்கு வராரு. ஜே ஊசோ பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போதே அந்த இடத்துக்கு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என் பேர் பார்லிமெண்ட் சொல்லிட்டு பார்லிமெண்ட் வராரு. பார்லிமெண்ட்டை பற்றி எல்லாருமே பூ பண்ணும்போது என் பேர் ஒன்றும் பூ இல்லை, என் பேர் பார்லிமெண்ட். ஆக்சுவலி பார்லிமெண்ட் ஜே ஊசோ ரோமன் ரெயின்ஸை பற்றி என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு பேசியது தமிழ் அப்படிங்கிற எபிசோடில் காலையிலேயே நம்ம ரெஸ்லிங் கிங் 2 சேனலில் ஒரு வீடியோ போட்டுட்டோம். அதில் பார்லிமெண்ட் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கெட்டவன், அவன் வந்து உன்னை ட்ரைபல் சீஃப் ஆக்கிறதுக்கு ஆசைப்படல, அவனுக்கு தேவை அப்படின்னால தான் அவனை யூஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு பலவிதமான வார்த்தைகளை ஜே ஊசோவுடைய மனசில் ரோமன் கெட்டவன் எங்கள் கூட சேர்ந்துரு அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். ஸோ அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத ரெஸ்லிங் கிங் 2 சேனலில் நம்ம போட்டுக்கிறோம். அது ஒரு லென்த்தான வீடியோ, ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு ஃப்ரீயாக இருக்கிற நண்பர்கள் மட்டும் பாருங்கள், சரிங்களா? ஏன்னா அதில் ஒன்லைனர் நான் சொல்லிட்டேன், ஃபுல்லாக அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா மட்டும் அதில் பார்த்துக்கோங்க. பார்லிமெண்ட் பார்த்தீங்கன்னா சோலோவை தான் ட்ரைபிள் சீஃப் ஆக்க ஆசைப்பட்டான், தவிர்த்து ஒன்றும் ஆசைப்படல. நீ அவனை விட்டு எங்கள் கூட வந்துடுன்னு. பரவாயில்ல, எனக்கு ரோமன் இல்லாட்டாலும் பரவாயில்ல, மற்றவங்க இல்லாட்டாலும் பரவாயில்ல, நான் நேர்மையாக இருக்கிறேன். எனக்கு என்னுடைய மக்கள் போதும், அவங்க என் கூட இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் என்னுடைய மிகப்பெரிய ஃபேமிலி. 4 லெட்டர் 1 வேர்ட் ஈட்ஸ், அந்த ஈட் மூமெண்ட் போகிற எல்லாருமே என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்க மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி ஜே ஊசோ பேசிட்டாரு. அதுக்கப்புறமா 6 பேக் மிக்சடு டேக் மேட்ச். நேற்றுக்கு தான் நம்ம ஒரு அப்டேட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். கரெக்டாக நேரத்துக்கு நான் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஏஜே ஸ்டைல் கபுக்கி வாரியர்ஸ் அல்லது ஷார்லட் ஃப்ளேர் அலெக்சா பிளிட்ஸ் கூட சேர்ந்து ஒரு டாக் டீம் மேட்ச் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ அதே மாதிரி கபுக்கி வாரியர்ஸ் கூட தான் விளையாடிருக்காங்க, ஷார்லட் ஃப்ளேர் அவங்க கூட வச்சு விளையாடல. ஸோ ஒரு டாக் டீம் மேட்ச். இந்த பக்கம் யாருன்னு கேட்டிங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ, அதாவது நம்ம ஜட்மெண்ட் டாமினிக் மிஸ்டீரியோ, ராய்க்கல் ராட்ரிகஸ் மற்றும் ரொக்ஸன் ஃபெரஸ் இவங்களுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 மேன் டாக் மேட்ச். ஸோ உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமில் வந்து உமன் சாம்பியன்ஷிப்புக்காக ஷார்லட் ஃப்ளேர் மற்றும் அலெக்சா பிளிட்ஸ் தான் இவங்களுக்கு அகேன்ஸ்டாக மோத போகிறாங்க. அண்ட் டாமினிக் மிஸ்டீரியோ ஏஜே ஸ்டைலுக்கு அகேன்ஸ்டாக இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாரு. இது சாட்டர்டே நடக்குது, அது சண்டே நடக்குது. ரெண்டுத்துக்கும் ஒவ்வொரு நாள் வித்தியாசம் இருக்குது. ஸோ மேட்ச் ஆரம்பிக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் அடா இந்த கேரி செய்யணும் ஏஜே ஸ்டைல் காம்பினேஷன் இருக்குது, உண்மையிலேயே பக்கா. அப்படியே பட்டர்ஃப்ளை மாதிரி ஏஜே ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கேரி செய்யனை தூக்கி எறிகிறாங்க பாருங்களேன், அதுலேயும் பட்டர்ஃப்ளை மாதிரி பறக்கிறாங்க பாருங்களேன், அந்த மூமெண்ட்டாக நல்லா இருக்குது. ஸோ ஏஜே ஸ்டைல் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் டாமினிக் மிஸ்டீரியோ பின்ஃபால் பண்ணி, ஸோ இன்டர் கான்டினென்டல் சாம்பியனான டாமினிக்கையே பின்ஃபால் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாரு. ஸோ வின் பண்ணி நான் கண்டிப்பாக இதே மாதிரி சம்மர்ஸ்லாம்லேயும் வின் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். அப்படியே பேக் ஸ்டேஜை காட்டினா அங்கே ஷேமஸ் வந்து போன வாரம் வந்து ரூசேவ் கூட ஒரு மேட்ச் நடனாங்கிற, அதில் ரூசேவை பீட் பண்ணார்ல, அதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அப்போ அந்த இடத்துல கிரேசன் வாலர் வந்து என்னை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்கேன்னு தோணுது. இல்லை நான் ரூசேவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். இல்லை என்னை பற்றி பேசுகிற மாதிரி தெரியுது, நான் நியூ டேயோடைய புது மெம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலி நியூ டேயும் இவரும் ஒரே சட்டை தான் போட்டிருக்காங்க. ஆனால் நியூ டே அந்த கருப்பு கலர் சட்டையில் இந்த மாதிரி கேப்பெல்லாம் இருக்குது சட்டையில் அப்படின்னு தெரியவே இல்லை. ஆனால் கிரேசன் வாலருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ சண்டை பெருசானதுனால 2 பேரும் வாக்கு உறுதி அதிகமானதுனால மெயின் ஷோவில் ஷேமஸுக்கும் கிரேசன் வாலருக்கும் ஒரு மேட்ச் வச்சுக்கலாம் அப்படின்னு அஃபிஷியல் பண்ணிட்டாங்க. கிரேசன் வாலர் பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரால ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாடுறான்னு நினைக்கிறேன். அவருடைய பார்ட்னர் இல்லாமல், பார்ட்னரே இல்லையே, இப்போ தான் A Town அண்டர் டீமே வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்களே, அதுதான் இல்லை அப்படின்னு ஆஸ்தின் தேரி இன்ஜுரி ஆனதுனால. மேட்சை பொறுத்த வரைக்கும் ஷேமஸ் ரொம்பவே நல்லா கொண்டு போகிறாரு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஷேமஸ் அவருடைய ப்ரோ கிக்கை போட்டு கிரேசன் வாலரை எதிர்த்து வின் பண்ணிட்டாரு. சரி வின் பண்ணிட்டோமே, இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல ஷேமஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஷேமஸ் கையில் ஒரு ஸ்டிக் வச்சுருப்பார்ல, அந்த ஷேமஸோடைய ஸ்டிக்கை வச்சு பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டாரு ரூசேவ் போன வாரம் தோத்தாரில். அந்த கோவத்தில் ஷேமஸ் மேலே அந்த கோவத்தை வெளிப்படுத்துகிறாரு. பாவங்க ஷேமஸ் பார்க்கவே பரிதாபமாக இருக்குது. அடின்னு அடித்து லாக்கை போட்டு கொடுமை பண்ணி, ஐயோ
பார்க்கவே பரிதமாக இருக்குது. ஸோ ரூசே முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஷேமஸ் மேலே கோவத்தை இருக்குமோ அந்த அளவுக்கு காட்டிட்டார். அந்த ஸ்டிக்கை வச்சு அடித்தாருன்னு சொன்னோம்ல, அந்த ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஒரு வுட் மெட்டீரியல், கொஞ்சம் ஹெவி மெட்டீரியல் தான் போலக்குது. அடிச்சடியில் ஷேமஸோடைய முதுகை பாருங்களேன், அவருடைய நெஞ்சு மார்பு பகுதியை பாருங்களேன், அப்படியே புலி பரான்ன மாதிரி கோடு விழுந்துருக்குல்ல. ஸோ அடித்த அடி பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பயங்கரமாக இருக்குது. WWE ஃபேக்கு தான், ஆனால் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் ரியலு, புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜ்லேயே நியோமியை காட்டுறாங்க. நியோமி பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரோட் டு சம்மர் ஸ்லாமில் ஒரு மிகப்பெரிய மேட்ச் உமன்ஸ் டிவிஷனில் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் போகும்போது போகிறீங்க. அதை பற்றி கேட்கும்போது சம்மர் ஸ்லாமில் எந்த விதமான சேஞ்சஸும் நடக்க போகிறதில்ல, சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறமும் நான் தான் உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நியோமி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் அப்படி பேசிக்கிட்டு இருக்கட்டு, இன்னொரு பக்கம் மேலே டாப் அரினால நியூடே இருக்கிறாங்க. இன்றைக்கி உங்கள் டீம் பார்ட்னர் கிரேசன் வாலர் தோத்துட்டாரே அப்படின்னு சொல்லும்போது, கிரேசன் வாலர்லாம் எங்கள் டீம் பார்ட்னர் கிடையாது, எப்போவுமே நியூ டே தான், நாங்கள் 3 பேர்லாம் கிடையாது, நாங்கள் 2 பேர் தான் நியூ டே எப்போவுமே, இதில் வேறு யாருக்குமே இடம் கிடையாது. ஸோ இன்றைக்கி LW வந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க. போன வாரம் எங்களை சீட் பண்ணி தோக்கடிச்சாங்க. ஸோ அவங்களோட மேட்சை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் டாப் ரோப்பில் இருக்கிறோம். ஸோ சீட் பண்ணி தோக்கடிச்சு நீங்கள் கண்டிப்பாக சீட் பண்ணி தோக்க தான் செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி ஜட்மெண்ட்டை சாபம் போடுறானுங்க. அதுக்கப்புறமா பிரான்சன் ரீடு கிட்ட பாலியம்மன் ஏதோ ஒரு மந்திரம் ஓதுறதுக்கு வந்துருக்காரு. நான் பாரு, இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டில் நீ ஜே ஊசோவுக்கு எதிர்த்து ஒரு மேட்ச் விளையாட போகிற, அதில் ஜே ஊசோவே கதற அளவுக்கு நீ அவனை பனிஷ் பண்ணணும். கண்டிப்பாக ஜே ஊசோ இதுக்கப்புறம் நம்ம கூட வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அவனை பனிஷ் பண்ணணும். ஸோ அவனை நீ கண்டிப்பாக வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ப்ரான் பிரேக்கரு பாலியம்மனை பற்றி சொல்கிறாரு. பிரான்சன் ரீடால் டிஸ்ட்ராய் பண்ணாட்டா நம்ம டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி நம்ம முயற்சி பண்ணணும், ப்ரான் பிரேக்கருக்கு நம்ம எப்போவுமே துணையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிரான்சன் ரீடுன்னு சொல்கிறாரு. ஸோ இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டில் தரமான அமர்க்கலமான சம்பவம் இருக்க தான் செய்யுது. சரி, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ லைரா வல்கரியோடைய நேரம். லைரா வல்கரி அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக பெக்கி லிஞ்சை எதிர்த்து மோத போகிறாங்க. நோ கவுண்ட் அவுட், நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச். இந்த மேட்ச்சில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா என்னத்தை சொல்லதுக்கு இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, லைரா வல்கரி இதுக்கு முன்னாடி மணி இந்த பேங்கில் பெக்கிலிச்சி என்ன எதிர்த்து மோதும் போது அதில் நான் ஒரு ஸ்டிபுலேஷன் போட்டேன், ஒருவேளை பெக்கிலிச்சி என்கிட்ட மேட்ச் விளையாடும்போது தோத்துட்டானா இதுக்கப்புறம் மோதக்கூடாதுன்னு. அதே மாதிரி நான் இப்போ ஒரு ஸ்டிபுலேஷன் சொல்கிறேன், இந்த சம்மர் ஸ்லாம் மேட்ச்சில் நான் ஒருவேளை பெக்கிலிச்சி கூட போடுற மேட்ச்சில் நான் பெக்கிலிச்சி வந்து என்னை பீட் பண்ணி வின் பண்ணிட்டார்னா இதுக்கப்புறமா நான் பெக்கிலிச்சி இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக இருக்கிற வரைக்கும் நான் அவகிட்ட மோத மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டிபுலேஷன் சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல பெக்கிலிச்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் எடுத்து அடிக்கலான்னு பார்க்கும்போது உசாரான லைரா வல்கரியா பார்த்தீங்கன்னா பெக்கி லிச்சை அடித்து ஓட விட விட்டுட்டாங்க. இதே ஓட்டம் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம்லேயும் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓட்டம் தில் ஓட்டன் மாவாட்டன் அவ்வாட்டன் ஓட்டலில் ஆட்டப்படும், நம்ம திருக்குறளில் யோகி பாபி சொன்னார்ல, அந்த மாதிரி கதையாக தான் இருக்குது. அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போனோன்னு வைங்களேன், சாமி ஜெயினு. ஸோ அவருக்கும் கேரி கிராண்ட்ஸுக்கும் சம்மர் ஸ்லாமில் ஒரு மிகப்பெரிய மேட்ச் இருக்குது, அதை பற்றி பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு கேரி கிராஸ் வந்துட்டார். நான் பாருப்பா சாமி, நான் வந்து உன்னை என் வலிக்கு தான் கூட்டிகிட்டு வரலான்னு நினச்சேன், பட் ஆனால் முடியலை. போன வாரம் நாளை உனக்கு தெரியுமே, என் கையில் இருக்கிற இந்த ஸ்டிக்கை வச்சு உன்னை அடித்து முகரியை பேத்து உன்னை தோக்கடிச்சிருப்பேன். இதே மூமெண்ட்டு வந்து சம்மர் ஸ்லாமில் ஏற்படும். டிக்டாக்னா என்னென்ன அப்படிங்கிறது உனக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போவும் உனக்கு நேரம் இருக்குது, என் கூட வந்து சேர்ந்துருப்பா அப்படிங்கிற மாதிரி கேரி கிராஸ் வந்து சாமி ஜெயினை பார்த்து பேசுகிறாரு. சாமி ஜெயின் தான் உங்களை சேர மாட்டேன், நான் கடைசி வரைக்கும் நல்லவனாக தான் இருப்பேன் அப்படின்னு சாமி ஜெயின் இருக்காரு. அப்படியே மெயின் ஸ்டோரிக்கு வருவோமா, நியோமியோட நேரம். நியோமி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 8 பேக் சேலஞ்சுக்காக டீம் அப் பண்ண போகிறாங்க நம்ம சீக்ரெட் ஹவர் டாக்டிங் கூட. ஸோ சீக்ரெட் ஹவரில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியும், பைப்பர் நீவன் இருக்கிறாங்க, செல்ஸ்கிரீன் இருக்கிறாங்க, ஆல்ஃபாவர் இருக்கிறாங்க. ஸோ இவங்க கூட சேர்ந்து ஒரு டாக் டீம் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாங்க. சரி, இது அப்படி நடக்க பேக் ஸ்டேஜில் பெய்லியை கட்டுறாங்க. பெய்லிக்கு சம்மர் ஸ்லாம் என்ன மேட்ச்சு என்ன ஏது எதுவுமே தெரில. ஸோ பெய்லிக்கிட்ட போய் பெய்லி உங்கள் சம்மர் ஸ்லாம் பிளான் எதுவாக இருக்கும், எதை நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பிளானே எதுவும் இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில, இப்போதைக்கு என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு அமைதியாக போயிட்டாங்க. ஐயோ பாவம், எப்படி இருந்த பெய்லி எப்படி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரியா ரெப்ளே, இயோ ஸ்காய் மற்றும் நிக்கி பெல்லா இவங்க எல்லாருமே டேக் டீமாக இணைந்து லைரா மற்றும் ஸ்டெஃப்னி வால்கர் இவங்க 4 பேரும் டேக் டீமாக இணைந்து இந்த டீம் எதிர்த்து மோத போகிறாங்க. அடா எப்படிப்பட்ட டீமு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா மேட்சும் சரி, சண்டை போட்ட விதமும் சரி, உண்மையிலேயே அமர்க்கலாம். மேட்ச் உண்மையிலேயே பக்காவாக கொண்டு போனாங்க. ஸோ நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான், இதில் மாமி இருந்தாலே மாமி ஆல்வேஸ் டாப். மாமி ரியான் எப்படி பார்த்தீங்கன்னா பைப்பர் நீவனையே தூக்கி போட்டு பந்தாடி இந்த மேட்ச்சில் அவங்க டீமை வின் பண்ண வச்சுட்டாங்க.
இந்த மேட்சோடைய வெற்றியாளர் ரியா ரிப்ளே, ஸ்டெஃப்னி வார்க்கர், நிக்கி பெல்லா மற்றும் ஈயோ ஸ்கை. நிக்கி பெல்லாவை மண்டே நைட்டால வச்சே முடிச்சிட்டாங்க போல இருக்குது. பேப்பரி அளவுக்கு மேட்ச் கொண்டு போகலை. அதை வச்சு இதை பார்த்தாலே தெரியுது. ஸோ அதுக்கப்புறமா ஜட்மெண்ட் டே பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜட்மெண்ட் வந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி டாமினிக் மற்றும் ஜட்மெண்ட் டே வந்து தோற்று போயிருந்தாலும் நாங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணுவோம், நீங்கள் முழுக்க உங்கள் சம்மர் ஸ்லாமுக்கான டைட்டில் மேட்சை நோக்கி போங்க. ஏன்னா சம்மர் ஸ்லாமில் ஃபின் பேலருக்கு மேட்ச் இல்லை. ஸோ நாங்கள் வந்து அதை பார்க்க மாட்டோம். நான் பாருங்கப்பா, இடையில நம்ம லிவ் மார்கனோட ஃபோட்டோவை ஏதோ செத்து போனவங்களுக்கு மாலை வைக்கிற மாதிரி ஒரு மூலையில் வச்சுருக்காங்க. ரக்ஷனே கிட்ட சொல்லிட்டாங்க, ரக்ஷனே நீ இருந்து அந்த டீம் தோக்கக்கூடாது, கண்டிப்பாக சம்மர் ஸ்லாமுக்காக நீங்கள் வந்து ரிவர்சல் எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. சரி, சம்மர் ஸ்லாமில் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போது ரால அடுத்ததாக நடக்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, WWE டாக் டீம் சாம்பியன்ஷிப் LWO vs ஜட்மெண்ட் டே. ஸோ டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜில் ஒரு செக்மெண்ட்டை காட்டுறாங்க. பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ வின் பண்ண அந்த 4-5 உமன்ஸ் 4 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதில் லைரா வல்கேரியா, அதில் ஸ்டெஃப்னி வார்க்கர்லாம் கிளம்பி போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மாமி ரியா ரிப்ளே பார்த்து ஈயோ ஸ்கை சொல்கிறாங்க, பாரு நீ நானும் ஃப்ரெண்டு தான், எப்போவுமே நட்பாக தான் இருக்கிறோம், ஆனால் நீ என்ன பீட் பண்ணதே கிடையாது. ஸோ அந்த ரெக்கார்டு நான் எப்போவும் வச்சுக்கிறேன், நெவர் பீட் மாமி இன் ஈயோ ஸ்கை, அதாவது எப்போவுமே மாமியால் இந்த ஈயோ ஸ்கையை பீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா LWO vs ஜட்மெண்ட் டே ஃபார் த WWE வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த LWO அப்படிங்கிற டீமுக்கு ஒரு நீண்ட வருடத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப். இது வரைக்கும் இந்த டீமுக்கு தான் ஒரு பெரிய ஒரு ஹைப்போ எதுவுமே கொடுத்ததில்ல. மேட்சோட இடைப்பட்ட நடப்பத்தில் எல் குராண்டோ வந்துட்டாருங்க. அதாவது எல் குராண்டோ அமெரிக்காவோட தம்பி எல் குராண்டோ. என்னப்பா WWE சும்மா இருக்கிற ரெசலர்ஸ்க்கெலாம் மாஸ்கை போட்டு ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ண வைக்கிறாங்க, இது யார் எந்த சிவநாட்டி பிள்ளைன்னு தெரியலையே. உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் கவர்மெண்ட்ஸில் கவர்ன் பண்ணிக்கோங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட ஜட்மெண்ட் ரொம்பவே க்ளீனாக LWO பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க. ஆமாம், அந்த மாஸ்க்கு போட்ட மகாராசா யாருப்பா அது? ஜாக் கேபிள் இல்லை, ஆனால் ஜாக் கேபிள் மாதிரியே கட்ட ரூபமாக இருக்குது. கட்டையில் இருக்கிற அந்த கட்டை யார்? நாட்டுக்கட்டை. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு கட்டை தான் இப்போதைக்கு ஆள் இருக்கிறாரு, அவர் தான் நினைக்கிறேன். ரொம்ப நாளாக காணோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கவுண்டர்ஸில் கவுண்ட் பண்ணுங்க அது யாருன்னு. அண்ட் ரூசேவ் பார்த்தீங்கன்னா ஷேமஸை வார்னிங் பண்ணி ஆஃப்டர் சம்மர் ஸ்லாமில் அவனுக்கும் எனக்கும் ஒரு மேட்ச் இருக்குது. அதாவது சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரூசேவ் வந்து ஒரு டிஸ்குவாலிஃபை மேட்சுக்காக பார்த்தீங்கன்னா ரூசேவ் வந்து ஷேமஸை சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. மேபி சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறமா இவங்களுக்கு ஒரு மேட்ச் வைக்கலாம். இதுக்கு சம்மர் ஸ்லாமே மேட்ச் வைக்கலாமே, சம்மர் ஸ்லாமில் புக்கிங் அதிகமாகிட்டு போல இருக்குது, அதனால சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் பண்ணிட்டாங்க. அடுத்தது ரேஞ்ச் சேனலர் குந்தருடைய நேரம். குந்தர் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக சிஎம் பாங் எதிர்த்து சம்மர் ஸ்லாமில் மோத போகிறாரு. ஸோ சிஎம் பாங் அண்ட் குந்தர் ஃபேஸ் டு ஃபேஸ் செக்மெண்ட். இவங்க நிறைய நல்ல விஷயங்கள் பேசினாங்க. அண்ட் சிஎம் பாங் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பழைய மவுண்டன் உயரத்தோடைய ஸ்பீச்சுக்கு போயிட்டார். ஸோ அந்தளவுக்கு இவங்களுடைய ஸ்பீச் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ பேசியது தமிழ் எபிசோடில் ரெஸ்லிங் கிங் 2ல் நான் இப்போ ரிவ்யூ போட்டிருக்கேன். ரிவ்யூ போட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்லிங் கிங் 2ல் ஒரு 10:30 மணிக்கெலாம் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரிவ்யூவாக கொஞ்சம் நேரத்தை போடணும் அப்படிங்கிறனால இதை போட முடியல. சரி, 9:30க்குள்ளே கரெக்டாக இப்போ மணி தரேன்னு பார்த்துக்கோங்க. காலைல 9:30க்குள்ளே ரிவ்யூ போடணும். ஏன்னா 8:30க்கெலாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் 1 மணி நேரத்தில் ரிவ்யூ எடிட் பண்ணி உங்களுக்கு போடணும் அப்படிங்கிறனால தான் அவசரமாக பேசுகிறேன். அவசரமாக எடிட் ஆகிட்டு இருக்கு. சரி, அதுக்கப்புறமா பிரான்சன் ரீட் வெர்சஸ் ஜே ஊசோ ஃபார் த மெயின் ஈவென்ட் மேட்ச்சு. பிரான்சன் ரீட் ஜே ஊசோவை எப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணி அடிப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த மாதிரி நடக்குது. 2 பேரும் கீழே கிடக்கும்போது அந்த இடத்துல பிரான் பிரேக் இருக்கார்ல, அவர் ஓடி வந்து ஜே ஊசோவுக்கு ஒரு ஸ்பீரை போட்டு ஜே ஊசோவை டிஸ்ட்ராய் பண்ணிட்டார். சரி, ஜே ஊசோவுக்கு பாளைய கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கில் தூக்கி போட்டு 2 பேரும் அட்டாக் பண்ணும்போது நம்ம ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டார். ரோமன் ரெயின்ஸ் இஸ் பேக். ரோமன் ரெயின்ஸ் இந்த இடத்துக்கு வந்த உடனே உண்மையிலேயே அரங்கமே பார்த்தீங்கன்னா அதிருது. இந்த ஒரு பாட்டு உண்டுல்ல, அரங்கம் அதிரட்டுமே, அந்த பாட்டை ரோமனுக்கு போட்டிருக்கலாம். ஸோ உண்மையிலேயே பங்கமானது. 2 பேருமே சேர்ந்து பிரான் பிரேக்கர் பிரசன்ட்டு அடித்து போட்டாங்க. சரி, 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீடில் போயிட்டு 2 பேருக்கு ஸ்பியர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜே ஊசோவும் ரோமன் ரெயின்ஸும் ட்ரை பண்ணுறாங்க. அம்புட்டு தான். 2 பேரும் ஒவ்வொரு சைடும் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவை வந்து பிரான்சன் ரீட் பார்த்துட்டாரு, பிரான் பிரேக்கர் ரோமனை பார்த்துட்டாரு. என்னையா இப்படி அடி வாங்குறீங்க? அதுலேயும் ரோமனுக்கே பிரான் பிரேக்கர் வந்து ஸ்பியர் போட்டிருப்பார்ல, அட்ராசக்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கோவத்தின் உச்சிக்கு போயிட்டாருங்க நம்ம பிரான் பிரேக்கரு. ஸோ ஃபஸ்ட்டு ஜே ஊசோக்கு ஸ்பியரை போட்டு அவரை வந்து மட்டையாக்கியாச்சு. அடுத்தது ரோமன் ரெயின்ஸுக்கு இந்த தடவை ஸ்பியர் இல்லை, சுனாமி நம்ம நலையில் தரையாரா அப்படிங்கிற மாதிரி பிரான்சன் ரீட் பார்த்தீங்கன்னா
ரோமன் ரெயின்ஸ்க்கு சுனாமி மலையை போட்டு சாகடிக்கிறாரு. ஐயோ பாவம் ஐயா, என்னையா எப்படிப்பட்ட ட்ரைபிள் சீஃபு, எப்படிப்பட்ட ரோமன் ரெயின்ஸு, சுனாமி. ஆனால் பிரான்சன் ரீட் உண்மையிலே வேற லெவலுங்க. அந்த சுனாமி அந்த ஸ்போர்ட்ஸை பற்றியில் அப்படியே பறக்கிறாரு. ரியலி உண்மையிலேயே அந்த ஃபினிஷருக்கு சுனாமி அப்படிங்கிற பேரை வச்சது பர்ஃபெக்ட். இப்போ பிரான் பிரேக்கர் வந்து ஜேவுஸோ ரோமன் ரெயின்ஸ் 2 பேரும் தோல் மேலே தோல் கை போட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்களாம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரேக் பண்ணுற மாதிரி 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் ஸ்பீர் போடுறாங்க பாருங்களேன். யோ பிரான் எப்படி அந்த ஸ்பீரை போட்டார், 2 பேருக்கும் போட்டார். ரோமன்லாம் கதறாரு அப்படியே, அம்மா முடியலப்பா அப்படின்னு. அந்த ஸ்பீர் அப்படி இருக்குது போல இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல, பிரான் பிரேக்கர் இன்றைக்கி ஒரு புல்லட் ட்ரெயின் சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு ஸ்பியர். ரோமனே வாயை பிளந்து பார்க்குறாரு. யோ பிரானு, நீ உண்மையிலேயே ஒரு பெரிய பிரான் தாயா, ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஆளாக வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உடம்பை மட்டும் ஏற்றிக்கிட்ட ரோமன் ரெயின்ஸுங்கிற ரசிகர்கள் எப்படி வராங்களோ அதே மாதிரி ஃப்யூச்சரில் அவனை கண்டிப்பாக வருவாங்க. இன்றைக்கி பிரான்சன் ரீட் பிரான் பிரேக்கர் பிரான்சன் ரீடை தவிர்த்து பிரான் பிரேக்கர் இன்றைக்கி சாவடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸோட அந்த நிக்ஸ் ஷூ இருக்குல்ல, அதை கலத்தி, அதாவது நான் இன்றைக்கி அவனை டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன் அப்படிங்கிறத காட்டினதுக்காக ரோமன் ரெயின்ஸோடைய ஷூவை பிடுங்கி அப்படி ரசிகர்கள் முன்னாடி தூக்கி காட்டுறாரு பிரான்சன் ரீடு. வாவ், செம. இன்றைக்கான ரா உண்மையிலேயே நல்லா முடிஞ்சிருச்சு. சரி, இன்றைக்கி ரா முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா சம்மர் ஸ்லாம் இருக்குது, சம்மர் ஸ்லாம் ரிவ்யூ அண்ட் சம்மர் ஸ்லாம் மேட்ச் கார்டு, நிறைய அப்டேட்ஸ்லாம் இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்க ரெஸ்லிங் கிங் தமிழுடன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தொடர்ந்து வீடியோ பக்கத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா நண்பா.